ஹாய்! வெல்கம் டூ எம்மூஸ் வேர்ல்ட். லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாமா? ஸோ ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக டர்மரிக் போட்டு அதுவும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸும் பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸு. இப்போது வந்து பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில், ஜீரகம், அதுக்கப்புறமா ஆனியன் அந்த போட்டு அந்த ஆயிலில் இப்போ நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி பெப்பர் சிக்கன். ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டுட்டோம். நல்லா அதுவும் அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகணும். இந்த பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ டொமேட்டோ போடுறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ டொமேட்டோ போட்டதுக்கப்புறமா அதுவும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்கன் போடணும். நம்ம ஆல்ரெடி டர்மரிக் போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. சீக்கிரமாக சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு என்னைக்காச்சும் க்ரேவிங்ஸ் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது கிங்ஸ் மசாலான்னு கிடைக்கும் உங்களுக்கு கடையில். ஸோ நாங்கள் அந்த பேக்கெட் பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு நல்லா அது வேகணும். வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த வாட்டர்லாம் விட்டு வெளியே வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ரைஸும் இப்போ நம்ம செஞ்ச அந்த தொக்கையும் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.